Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 13, International Trade. International Trade, Balance of Payment, Tariffs, Quotas and License. Test number 1. Question number 1. Does enable the country to increase its foreign exchange to solve the balance of payments problem and to generate economic development. டேஸ் எனேபிள்ஸ் எது நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நாட்டுக்கு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை அதிகப்படுத்துவதற்கு, நம்மளுடைய வெளிநாட்டு கரன்சி நம்மக்கிட்ட அதிகப்படுத்துவதற்கும் நம்ம நாட்டினுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இங்கே உருவாக்குவதற்கும் எது உதவிகரமாக இருக்கும்? எக்ஸ்போர்ட்டா, ஏற்றுமதியா, இறக்குமதியா, இம்போர்ட்ஸா, இல்லை பிஸ்னஸாக, இண்டஸ்ட்ரீஸ் தான் கேட்குறாங்க. ஒரு நாட்டினுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதும், ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறதும் நமக்கு எக்ஸ்போர்ட். ஏற்றுமதி பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபாரின் கரன்சி கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 2. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ரீசன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்? இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதில் எது காரணம் கிடையாது? இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான காரணம் கிடையாது. ஆப்ஷன் ஏ பாருங்கள். வீக் கம்பெனிஸ் ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு கம்பீட் வித் ஸ்ட்ராங்கர் ஒன்ஸ். ஒரு நாட்டில் மிக வீக்கான கம்பெனிஸ் இருக்கும், அதாவது சக்தி குறைந்த கம்பெனி இருக்கும். அவங்களால என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய கம்பெனி கூட கம்பீட் பண்ண முடியாது. டிஃபிகல்ட் டு கம்பீட் வித் ஸ்ட்ராங்கர் ஒன்ஸ். அதனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அவசியம். அவங்க என்ன பண்ணுவோம், வீக் கம்பெனி நம்ம தே ஃபைண்ட் சம் மார்க்கெட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். அதனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வேணுமா? பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இன் தி கண்ட்ரி. ஒரு நாட்டில் அரசியல் நிலைத்தன்மை இல்லாமல் போனால், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்தால் அவங்க என்ன பண்ணால் ஃபாரின் மார்க்கெட்டை சர்ச் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து ஃபாரின் மார்க்கெட்டை சர்ச் பண்ணுவாங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இருக்கும். இதில் வந்து எது நாட் ஏ ரீசன் தான் கேட்டிருக்காங்க, பார்த்துட்டே வரணும். ஹாம்பிள் ஸ்கோப் ஃபார் அட்வான்ஸ் டெக்னாலஜி. நம்ம நாட்டில் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்காது. வேறு நாட்டில் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி கிடைக்கிறதுனால பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். அதனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அடிக்குவேட் ஸ்கோப் இன் ஹோம் மார்க்கெட். நம்ம உள்நாட்டிலேயே தேவையான அளவு நம்ம பொருளுக்கு ஸ்கோப் இருக்குது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதில் வந்து எது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான காரணம் கிடையாது? பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். வீக் கம்பெனி, ஒரு கண்ட்ரியில் நிறைய கம்பெனி இருக்கும். அதில் சில வீக் கம்பெனிஸ் இருக்கும். அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கம்பெனி கூட கம்பீட் பண்ண முடியாது. அப்போ அவங்களுடைய பொருளை விற்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை விற்கிறதுக்காக ஃபாரின் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் மார்க்கெட்டில் ஏதாச்சும் விற்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான ஒரு காரணமாக அமையும். அப்போது வந்து வீக் கம்பெனிஸ் ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு கம்பீட் வித் ஸ்ட்ராங்கர் ஒன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரீசன் தான், இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான ஒரு ரீசன் தான். பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இன் தி கண்ட்ரி. ஒரு நாட்டில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அரசியல் நிலைத்தன்மை இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டில் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அவங்க பிஸ்னஸ் பண்ணால் நட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால தே ஃபைண்ட் பெட்டர் மார்க்கெட் இன் ஃபாரின் கண்ட்ரி. வேறு ஃபாரின் கண்ட்ரியில் பெட்டர் மார்க்கெட் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஹாம்பிள் ஸ்கோப் ஃபார் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறனால ஃபாரினில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. பிகாஸ் தே கெட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி கிடைக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான அதுவும் ஒரு காரணம் தான். அடிக்குவேட் ஸ்கோப் இன் ஹோம் மார்க்கெட். உள்நாட்டில் ஹோம் மார்க்கெட்டில் நல்ல ஸ்கோப் இருக்குது, நம்ம பொருளுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, அடிக்குவேட் ஸ்கோப் இருக்குது அப்படின்னா ஃபாரின் ட்ரேடை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்டர்நேஷ்னல் ட்ரேடை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அது என்னவா இருந்திருக்குன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான காரணமாக இருக்கணும்னா இன்அடிக்குவேட் ஸ்கோப் இன் ஹோம் மார்க்கெட் இருக்கணும். இன்அடிக்குவேட் அப்படின்னு வந்திருக்கணும். ஹோம் மார்க்கெட்டில் போதுமான அளவு, உள்நாட்டில் போதுமான அளவு மார்க்கெட்டுக்கான ஸ்கோப் இல்லைன்னா நம்ம ஃபாரின் மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அடிக்குவேட் ஸ்கோப்
இருக்குது, ஸ்கோப்பு தேவையான அளவு, அடிக்குவேட்னா தேவையான அளவு இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அவசியம் கிடையாது. அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான காரணம் எது கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா த ஆப்ஷன் டி, அடிக்குவேட் ஸ்கோப் இன் ஹோம் மார்க்கெட். இது ஒரு காரணமாக அமையணும்னா என்ன இருக்கணும், இன்அடிக்குவேட் ஸ்கோப் இன் ஹோம் மார்க்கெட் இருக்கணும். ஹோம் மார்க்கெட்டில் தேவையான அளவு ஸ்கோப் இல்லைனா மட்டும்தான் நம்ம ஃபாரின் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். Question number 3. Which one of the following is not a prime objective of international trade? இந்த கீழே குறிப்பிட்டப்பட்டுள்ளதில் எது முதன்மையான நோக்கம் கிடையாது, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான முதன்மையான நோக்கம் கிடையாது கேட்குறாங்க. இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுடைய ஒரு ப்ரைம் ஆப்ஜெக்டிவ், ஒரு முதன்மையான நோக்கம் அப்படின்றது ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது கேட்டிருக்கிறது நாட் ஏ ப்ரைம் இது வந்து கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க, அது கவனிக்கணும். அப்போ இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், உற்பத்தியை அதிகப்படுத்துவதும் அதே மாதிரி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும், ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். பி, ஈக்குவலைசேஷன் ஆஃப் ப்ரைஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ், இரண்டு நாட்டுக்கு இடையே உள்ள விலையை வந்து பொருளுடைய விலையை வந்து சமன்படுத்துறது, ஈக்குவலைசேஷன் ஆஃப் ப்ரைஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ். எவால்வேஷன் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி, அதாவது எவால்வேஷன், அதாவது மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியை வளர்க்கிறது, எவால்வேட் பண்ணுறது. அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்டிங் தி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், வளர்ச்சி குன்றிய நாடுகளை சுரண்டுவது. இது எது இன்டர்நேஷ்னல் ட்ரேடோடைய முக்கியமான நோக்கம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைய சிச்சுவேஷனை பற்றி தான் கேட்டிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னால் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்போது நம்மளுக்கு இதை பார்த்து சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாலும் போது பல நாடுகள், பிரிட்டிஷ் தான் மெயினாக இருந்தாங்க. பிரிட்டிஷ், அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே மற்ற நாடுகளை, அதாவது வளர்ச்சி குறைந்த நாடுகளை சுரண்டுவதற்காக தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடே பண்ணாங்க. எக்ஸ்ப்ளாய்டிங் தி அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கல், அதாவது தியரிட்டிக்கல்னு சொல்கிறேன். எக்ஸ்ப்ளாய்டிங் தி அண்டர் டெவலப்ட் கண்ட்ரிஸ் இஸ் நாட் ஏ ப்ரைம் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அது வளர்ச்சி குறைந்த நாடுகளை சுரண்டுவது ஒரு நோக்கம் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர், எக்ஸ்ப்ளாய்டிங் தி அண்டர் டெவலப்ட் கண்ட்ரிஸ். அப்போது ஆக்சுவலி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடுடைய மெயின் ஆப்ஜெக்ட் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணணுன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம டொமஸ்டிக் பர்பஸுக்கு மிகுதியாக ப்ரொடியூஸ் பண்ணணும், அதனால் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் தான். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா மூலமாக மட்டும்தான் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், ஒரு நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அதேமாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி ப்ரைஸ் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு தான். ஏன்னா கேட்டிங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா, ஒரு பொருளோட விலை அதிகமாகிடுச்சுன்னா வேறு கண்ட்ரிலேருந்து பொருளை நம்ம இறக்குமதிவோம். நம்ம நாட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் வந்து வெங்காயத்தோட விலை அதிகமாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெளிநாட்டிலேருந்து வெங்காயத்தை வந்து இறக்குமதி பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே விலை குறைஞ்சிரும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரி, இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம கண்ட்ரியில் விலை கம்மியாக இருக்குன்னா நம்ம பொருளை என்ன பண்ணுவோம், இன்னொரு கண்ட்ரி எங்கே விலை அதிகமாக இருக்கும் அந்த கண்ட்ரிக்கு அனுப்புவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரியோட விலை வாசி குறையும். அப்போது ரெண்டு நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய விலைவாசியை சமன்படுத்துறதுக்கு, ஈக்குவலைசேஷன் ஆஃப் ப்ரைஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ், அதுக்கு வந்து ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட. அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இல்லாமல் மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி உண்டாக்க முடியாது. இன்னத்த நவீன தொழில் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது. அது வந்து வளரணுன்னா, நவீன தொழில் சமுதாயத்தை உருவாக்கணுன்னா நம்மளுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இல்லாமல் நடக்காது. 1990ஸ்க்கு முன்னால், 1992க்கு முன்னாலேயெல்லாம் பார்த்திங்கன்னா, 90-92க்கு முன்னாலேயெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கம்மி, அதே மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டு வர கிடையாது. எப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் ஜோன் அனௌன்ஸ் பண்ணோமோ 1992க்கு அப்புறம் தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட் வந்து அதிகமாச்சு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் நம்ம இந்தியா கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டும் அதிகமாச்சு. அப்போ இதெல்லாம் காரணம் தான், ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடோடைய உண்மையான காரணங்கள் இதெல்லாம் தான், ப்ரைம் ஆப்ஜெக்டிவ் இதெல்லாம் தான், நோக்கமெல்லாம் இதுதான் தான். ஆனால் எது நோக்கம் கிடையாதுன்னு தான் கேட்டிருக்காங்க, நாட் ஏ ப்ரைம் ஆப்ஜெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்டிங் தி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் இஸ் நாட் ஏ ப்ரைம் ஆப்ஜெக்டிவ். அது ஒரு ப்ரைம் ஆப்ஜெக்டிவ், முக்கியமான நோக்கம் கிடையாது. மற்ற நாட்டை சுரண்டணும் அப்படின்றது முக்கியமான நோக்கம் கிடையாது. 4th question, DAS means a complete freedom of international trade without any restrictions on the flow of goods between nations. DAS means, இது வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, லேசி ஃபயர், ப்ரொடெக்டிவ் ட்ரேட் பாலிசி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி. இதில் எது இன்டர்நேஷ்னலுக்கான
எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் கூட்ஸ் வந்து ரெண்டு நாட்டுக்கு இடையில் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் தடையே இல்லாமல் ஃப்ளோ ஆகிறதுக்கு மொத்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால் லைஸ் ஃப்ரீ ஃபேர், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ரீ ட்ரேட். தட் இஸ் ஆன்சர். அது கம்ப்ளீட் ஃப்ரீடம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. கூட்ஸ் வந்து ஃப்ரீயாக ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும். 5th கொஸ்டின், which one is not correct about free trade policy? இந்த ஃப்ரீ ட்ரேட் பாலிசியில், அதாவது நம்ம பார்த்தோம் ஃப்ரீ ட்ரேட் பாலிசியில் வந்து கூட்ஸ் வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் ஃப்ளோ ஆகும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஃப்ளோ ஆகணும்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. அதில் வந்து இதில் கொடுத்துருக்கிறது வந்து நாட் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. நோ டேரிஃப், எந்த வரி விதிப்பும் எந்த டியூட்டியும் கிடையாது. நோ குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த அளவுக்கு பொருளை கொண்டு வரணும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எவ்வளோ வேணாலும் கொண்டு வந்துடலாம். நோ குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நோ ப்ரொடெக்டிவ் டியூட்டிஸ், உள்நாட்டு தொழில்களை பாதுகாப்பதற்காக எந்த விதமான டியூட்டியும் அது மேலே போட மாட்டாங்க. நோ ரெவென்யூ டியூட்டிஸ், அது மேலே எந்த வருமான வரியும் விதிக்க மாட்டாங்க. இதில் எது தப்பு? ஃப்ரீ ட்ரேட் பாலிசி யார் வேணாலும் ஈஸியாக கூட்ஸை கொண்டு வரலாம். ஃபாரின் ட்ரேட் ஈஸியாக நடக்கும், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஈஸியாக நடக்கும். அப்படி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃப்ரீயாக நடக்கணும்னா ரொம்ப ஃப்ரீ ட்ரேட் பாலிசி என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் நோ டேரிஃப், இட் இஸ் கரெக்ட். நோ டேரிஃப், வரி விதிக்க மாட்டாங்க. அதுமாதிரி நோ குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. குவான்டிட்டிக்கு எவ்வளோ பொருள் வேணாலும் கொண்டு வரலாம், கொண்டு போகலாம். நோ ப்ரொடெக்டிவ் டியூட்டிஸ், நம்ம இண்டஸ்ட்ரியை பாதுகாப்பதற்காக எந்த வித ப்ரொடெக்டிவ் டியூட்டிஸும் அந்த பொருள் மேலே, கொண்டு வரக்கூடிய பொருள் மேலே போட மாட்டாங்க. அப்போ தான் ஃப்ரீயாக வரும் அங்கேருந்து பொருள். நோ ரெவென்யூ டியூட்டிஸ், இது மட்டும் தப்பு. ரெவென்யூ டியூட்டிஸ் கண்டிப்பாக போடுவாங்க. ஒரு பொருளை வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரேட் பாலிசியில் வந்து அவங்களுக்கு நோ டேரிஃப், நோ குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நோ ப்ரொடெக்டிவ் டியூட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் ரெவென்யூ டியூட்டிஸ் கண்டிப்பாக போடுவாங்க. வருமான வரி கண்டிப்பாக விதிப்பாங்க. அந்த பொருள் மேலே வருமான வரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நோ ரெவென்யூ டியூட்டிஸ்ன்றது தப்பு. ஃப்ரீ ட்ரேட் பாலிசியில் ரெவென்யூ டியூட்டி இருக்கும். இது வந்து எதுன்னு கேட்டு நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. நோ ரெவென்யூ டியூட்டி இஸ் நாட் கரெக்ட். அதில் மற்றதெல்லாம் கரெக்ட். நோ டேரிஃப் தான், நோ குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், நோ ப்ரொடெக்டிவ் டியூட்டிஸ் தான், இதெல்லாம் ஃப்ரீ ட்ரேட் பாலிசியில் இருக்கிறது. ஆனால் ஃப்ரீ ட்ரேட் பாலிசியில் ரெவென்யூ டியூட்டியை லெவி பண்ணுவாங்க. ஸோ நோ ரெவென்யூ டியூட்டின்றது தப்பு இங்கே. ஸோ நாட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நோ ரெவென்யூ டியூட்டிஸ். கொஸ்டின் நம்பர் 6, லைஸ் ஃபயர் மீன்ஸ் import export, let things alone, let it be free, external trade. இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா லெட் திங் அலோன், லெட் திங் அலோன், அது ஃப்ரீயாக விட்டுருங்க. அதான் லெட் திங் அலோன்ற மீனிங், அதோட பொருள். 7th கொஸ்டின், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட். ஒரு ஃப்ரீ ட்ரேடுடைய அட்வான்டேஜ் எதுன்னு கேட்டிருக்காங்க. கிரியேட் குளோபல் டிமாண்ட், நம்ம பொருளுக்கு உலகம் பூராலும் ஒரு தேவையை உருவாக்குவது. கிரியேட் குளோபல் டிமாண்ட். ப்ரிவென்ட்ஸ் மோனோபோலிஸ், மோனோபோலியை ப்ரிவெண்ட் பண்ணுறது. அதாவது மோனோபோலி முற்றுரிமை அப்படின்வோம். ஒரு பொருள், ஒரு பிஸ்னஸில் வந்து ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க. அப்போ அவர் சொல்கிறது தான் எல்லாமே, அவர் என்ன விலை நிர்ணயிக்கிறாரோ அதுதான். ஏன்னா காம்படிஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பொருளை விற்கிறதுக்காக பொருளோட விலையை குறைப்பாங்க, ஸ்டாண்டர்ட் அந்த பொருளுடைய தரத்தை உயர்த்துவாங்க. மோனோபோலினா யாருமே இல்லைன்னும் போது, யாருமே போட்டிக்கு இல்லைன்னு போது அவங்க கொடுக்குற பொருள் தான் தரமானது, வேறு எப்படி கொடுத்தாலும் அதேமாதிரி அவங்க வைக்கிற விலை தான் இருக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னல் இந்த ஃப்ரீ ட்ரேட்னால் என்ன ஆயிரும்னா இந்த மோனோபோலி வந்து தடுக்கப்படும். யார் வேணாலும் பண்ணலாம், எந்த பொருள் வேணால் வரும்போது யாரும் மோனோபோலி ஆக முடியாது. மேக்ஸிமைசேஷன் ஆஃப் அவுட்புட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமைசேஷன் பண்ணுவாங்க, அதிகப்படுத்துவாங்க. உற்பத்தி அதிகப்படுத்துவது மேக்ஸிமைசேஷன் ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட்னால் என்ன ஆகும்னா குளோபல் டிமாண்ட் அதிகமாகும், மோனோபோலி ப்ரிவெண்ட் ஆகும், அவுட்புட் வந்து மேக்ஸிமைசேஷன் ஆக்கணும். இதெல்லாம் தான் அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட். ஸோ ஆல் தி அபவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Question number 8. Ad valorem duty means fixed percentage on traded commodity, fixed amount and fixed percentage, none of the above. இதோட மீனிங், இந்த டியூட்டியோட மீனிங் என்ன? அட் வளரோம் அப்படின்றதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்டு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆன் ட்ரேடட் கமாடிட்டி. ட்ரேடட் கமாடிட்டி மேலே ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. 10%, 20%. அந்த நீ கூட்ஸ் கொண்டு அதோட வேல்யூவில் 10%, அந்த ட்ரேடட் கமாடிட்டியில் 10%, 20% பே பண்ணியிருக்கிறது தான் நம்ம ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆன் ட்ரேடட் கமாடிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இந்த டியூட்டிஸ் நிறைய டியூட்டிஸ் டேரிஃப் இருக்குது. இந்த டேரிஃப் வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இல்லாட்டினா கூட அதோடைய லிங்க்கை வந்து நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் இப்போ திருப்பி எடுத்து பார்த்துக்கலாம். Dash is one where the duty varies with the prices of commodities traded. டியூட்டினா கமாடிட்டி அனுசரித்து பொருள் விலை மாறிக்கொண்டே இருக்கும். ஒன் வேர் தி டியூட்டி வேரிஸ், அதோட டியூட்டி, அதோட டேரிஃப், அதோடைய வரி வந்து மாறிட்டே இருக்கும். வித் தி ப்ரைஸஸ் ஆஃப் தி கமாடிட்டிஸ் ட்ரேடட், அந்த பொருளுடைய விலையை அனுசரித்து மாறிட்டே இருக்கும். அது என்ன? ரெவன்யூ டியூட்டியா, அட் வளரம் டியூட்டியா, ஸ்லைடிங் ஸ்கேல் டியூட்டியா, ஸ்பெசிஃபிக் டியூட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருளுடைய கமாடிட்டியுடைய ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகக்கூடிய டியூட்டி வந்து ஸ்லைடிங் ஸ்கேல் டியூட்டி. அதாவது ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும், வலிக்கிட்டே இருக்கும், அதாவது மாறிட்டே இருக்கும். பொருளுடைய கமாடிட்டியுடைய ட்ரேட் பண்ணக்கூடிய கமாடிட்டியுடைய ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி டியூட்டி வேரி ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்லைடிங் ஸ்கேல் டியூட்டி. 10th one, duty levied at the uniform rate for all like commodities irrespective of the nation from which they are imported. இந்த டியூட்டி, ஒரு பொருள் மேலே விதிக்கக்கூடிய வரி யூனிஃபார்ம் ரேட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி பொருளுக்கு, லைக் கமாடிட்டிஸ்க்கு எல்லாமே ஒரே மாதிரி பொருளுக்கு ஒரே மாதிரி வரி. எதை பொறுத்து கிடையாதுன்னா irrespective of the nation from which they are imported, எந்த நாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோன்றது பொறுத்து கிடையாது. சில டியூட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதே ஒரே பொருளை ஒரு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் அதுக்கு ஒரு ரேட்டும், இன்னொரு நாட்டிலேருந்து வாங்கினா அதுக்கு வேறு டியூட்டி ரேட்டும் இருக்கும். அது நம்மளுடைய அந்த நாட்டுக்கு கூட நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை பொறுத்து மாறும். ஆனால் ஒரு டியூட்டி இருக்குது, சில டியூட்டி இருக்குது. அந்த டியூட்டி வந்துட்டு ஒரே மாதிரி பொருளுக்கு ஒரே மாதிரி டியூட்டி, அது எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணாலும். அதுக்கு என்ன? டபுள் காலம் டேரிஃபா, சிங்கிள் காலம் டேரிஃபா, மல்டிபிள் காலம் டேரிஃபா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து யூனிஃபார்ம் ரேட், ஒரே ரேட் அப்படி வரும்போது ஒரே, தட் இஸ் கால்ட் சிங்கிள் காலம் டேரிஃப். சிங்கிள் காலம் டேரிஃப். இந்த டோட்டல் டபுள் காலம்னா டேரிஃப்னா என்ன, சிங்கிள் காலம் டேரிஃப்னா என்ன, மல்டிபிள் காலம் டேரிஃப்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, டேரிஃப்னு சொல்லி தனி வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஸோ சிங்கிள் காலம் டேரிஃப்னா யூனிஃபார்ம் ரேட், ஒரே ரேட் தான், ஒரே மாதிரி கமாடிட்டிக்கு ஒரே மாதிரி பர்சன்டேஜ் தான் போடுவாங்க. அது எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் irrespective of the nation, அது எந்த நாட்டிலேருந்து வருதுனால கணக்கு கிடையாது. Question number 11. A dash is imposed by one country on the imports of another country to punish their trade policy. ஒரு நாடு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருளுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா டியூட்டி இம்போஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டி போட்டு விடுவாங்க. அதாவது சில நாட்டுக்குடைய அவங்களுடைய ட்ரேட் பாலிசியை பனிஷ் பண்ணுறதுக்காக, தண்டிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாட்டு இப்போ இடையில வந்துட்டு சைனாவுக்கும் அமெரிக்காவிலும் இடையில ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ சைனாலேருந்து வரக்கூடிய பொருள் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரேட் பாலிசி, அவங்க ட்ரேட் பாலிசினால் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலே அதிக வரி போடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, சைனா அமெரிக்காவிலேருந்து வர பொருள் மேலே அதே மாதிரி அந்த பக்கம் வரி அதிகரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரிக்கு நடக்கிற ப்ராப்ளத்தை அவங்களோட ட்ரேட் பாலிசியை பனிஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இம்போஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறாங்க, எ டேஷ் இஸ் இம்போஸ்ட் பை ஒன் கண்ட்ரி ஆன் தி இம்போர்ட்ஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி டு பனிஷ் தேர் ட்ரேட் பாலிசி. அது என்ன டேரிஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ரிட்டாலியேட்டரி டேரிஃப்ஸ், கவுண்டர்வெயிலிங் டேரிஃப்ஸ், ப்ரொடெக்டிவ் டேரிஃப்ஸ், ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ஒரு ஆள் பண்ணால் இன்னொரு ஆள் பண்ணுறது பேர் ரிட்டாலியேட் பண்ணுறது, பழிக்கு பழி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ, ரிட்டாலியேட்டரி டேரிஃப் அப்படின்னு சொல்லுவோம். Question number 12. Trade between two countries can be useful if cost ratios of goods are equal, different, either equal or different, neither equal or different. ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் ட்ரேடு நடந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு நாட்டுக்கு இடையில் வியாபாரம் நடந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போன்னு கேட்டிருக்காங்க, காஸ்ட் ரேஷியோ என்னவாக இருக்கும் பொழுது, கூட்ஸுடைய காஸ்ட் ரேஷியோ, காஸ்ட்னா செலவு, ரேஷியோ எப்படி இருக்கும்போது ஈக்குவலாக இருக்கும்போ. இப்போ நம்ம நாடு இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, இந்தியா ஸ்ரீலங்கா, இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில் வியாபாரம், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்கணும்னா ரெண்டு நாட்டிலையும் உள்ள செலவுகள் சமமாக இருந்தால் நடக்குமா,
இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நடக்குமா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக இருந்தாலும் சரி, எய்தர் ஈக்குவல் ஆர் டிஃப்ரெண்ட், ரெண்டு இருந்தாலும் நடக்குமா, இல்லை ரெண்டுமே இல்லை, ஈக்குவலாக இருந்தாலும் நடக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நடக்காது, அது ஏதோ நடந்துட்டுருக்கு அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்ன எதுக்காக நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எங்கே பெனிஃபிட் இருக்குன்னு தான் பார்ப்போம். அதுக்கு தான் நிறைய தியரம்ஸ் இருக்குது. டேவிட் ரெக்கார்டோட தியரி, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எப்போ நடக்கும்னு சொல்கிறது, ஆடம் ஸ்மித்தோட தியரி இருக்குது, டேவிட் ரெக்கார்டோட தியரி இருக்குது. ஸோ அவங்க என்ன எப்போ தான் நடக்கும், நான் அடுத்த கொஸ்டின்ஸில் பார்க்க போகிற அதை பற்றியெல்லாம். எப்போ ஒரு நடக்கும்னா, காஸ்ட் ரேஷியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செலவு தான். இப்போ நம்ம நாட்டில் செலவு அதிகமாகும், ஸ்ரீலங்காவில் செலவு கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நமக்கு இடையில ட்ரேட் நடக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம பொருளை இங்கே வாங்கிக்குவோம், நம்ம இங்கே பொருள், ஏன்னா செலவு அங்கே கம்மி, அதனால் நம்ம வந்து இங்கே பொருளை வாங்கிக்கலாம். அப்போ காஸ்ட் எப்படி இருக்கணும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இதே டைமில் நம்ம நாட்டில் கம்மி, அங்கே அதிகம்னா நம்ம என்ன பண்ண முடியும், இங்கேருந்து பொருளை அங்கே விற்க முடியும், அங்கேக்கு விற்க முடியும். அப்போது ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் கேன் பி யூஸ்ஃபுல் இஃப் காஸ்ட் ரேஷியோஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். காஸ்ட் ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு சாத்தியக்கூறு இருக்கும். Question number 13. Who developed the doctrine of comparative cost advantage? இதை நம்ம பார்த்தோம். கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் இது பார்ப்போம். நம்ம கம்பேரிட்டிவ் காஸ்ட்டை பார்ப்போம். காஸ்ட் எங்கே பெஸ்ட்டாக இருக்குது, கம்மியாக இருக்கோ நம்ம அதை பார்ப்போம். அதுதான் அந்த பொருளை வாங்குவோம். எல்லாருக்குமே ஜெனரலாக இருக்கக்கூடிய காமனான தியரி தான் அது, கம்பேரிட்டிவ் காஸ்ட். கம்பேரிட்டிவ் காஸ்ட்டை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதை சொன்னது யார், இந்த டாக்ட்ரினை, இந்த பிரின்சிபலை சொன்னது யார் டெவலப் பண்ணா, இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் டாக்ட்ரினை டெவலப் பண்ணது யார்? ஆடம் ஸ்மித்தா, டேவிட் ரெக்கார்டோவா, இல்லைன்னா ஹேப்லரா, இல்லை இது யாருமே கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது டேவிட் ரெக்கார்டோ. Question number 14. Who propounded the opportunity cost theory? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், நம்ம எப்போ கம்பேரிட்டிவ் காஸ்ட்டு பார்த்தோம், அட்வான்டேஜ் பார்த்தோம். இதுமாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரி கொண்டு வந்தது யார்? இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அது கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறாங்க. ஆடம் ஸ்மித்தா, டேவிட் ரெக்கார்டோவா, இல்லை ஹெபர்லர், இல்லை நன் ஆஃப் எபோவா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, இதில் ஒரு ஆன்சர் இல்லை. ஏன்னா டேவிட் ரெக்கார்டோ வந்து கம்பேரிட்டிவ் காஸ்ட்டு அதை கொண்டு வந்தவர். இதில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரியை கொண்டு வந்தது வந்துட்டு ஹேபரர். ஸோ ஹெபர்லர் வந்து இந்த கம்பேரிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கொண்டுறாரு, பெட்டர் தென் கம்பேரிட்டிவ் விட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆப்பர்ச்சுனிட்டி, விச் ஒன் இஸ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நாட் ஓன்லி காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான் பார்ப்போம் தவிர கம்பேரிட்டிவ் காஸ்ட் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான். Question number 15. Modern theory of international trade is based on the view of. இப்போ பாருங்கள், நிறைய இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய கிளாசிக்கல் தியரின்னு சொல்லுவோம். கிளாசிக்கல் தியரி ட்ரெடிஷ்னல் பழையது. இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இன்றைக்கி நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ட்ரேடு எதை பேஸ் பண்ணியிருக்கு, யாருடைய தியரியை பேஸ் பண்ணியிருக்கு? ஆடம் ஸ்மித்தோடைய தியரியா, டேவிட் ரெக்கார்டோவோட தியரியா, இல்லைன்னா எக்ஸோ அண்ட் ஓலின் அவங்களோட தியரியா, இல்லைன்னா ஹேப்லரோடைய தியரியா கேட்குறாங்க. ஸோ இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் பேஸ்ட் ஆன் தி வியூ ஆஃப் ஹேக்ஸர் அண்ட் ஹாலின் தியரியை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மாடர்ன் தியரி இருக்குது. இதுக்கு முன்னால் சொன்ன ஆடம் ஸ்மித்தும் சரி, டேவிட் ரெக்கார்டோவும் சரி, இந்த ஹேப்லரோடைய தியரம் சரி, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரியை சரி, கம்பேரிட்டிவ் காஸ்ட், இதெல்லாம் கிளாசிக்கல் தியரிஸ். இன்றைக்கி மாடர்ன் தியரி வந்து இந்த ஹேக்ஸர் அண்ட் ஹாலினுடைய தியரியை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு நடக்குது. 16th one, balance of trade refers to the value of imports and exports of. The balance of trade வந்துட்டு எதை ரெஃபர் பண்ணுது? The value of import and export of visible items only, invisible items only, both visible and invisible items and none கேட்டிருக்காங்க. விசிபிள் ஐட்டம்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து விசிபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்விசிபிள் ஐட்டம் கண்ணுக்கு தெரியாது, அதாவது சேவைகள், சர்வீசஸ் இருக்குது. பேங்கிங் சர்வீஸ், இன்சூரன்ஸ் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், இதெல்லாம் வந்து இன்விசிபிள் ஐட்டம்ஸ். அப்போது இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது வந்துட்டு, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ன்றது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வேல்யூஸ் ஆஃப் விச் ஒன்னு கேட்குறாங்க. விசிபிள் ஐட்டமாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதா, இல்லை இன்விசிபிள் ஐட்டமாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ்,
பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், இதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றியா, இல்லை போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டமா நன்னான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு இதையும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், கையில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதை ஃபுல்லாக நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, இனியும் அந்த ஒரு வருஷம் பார்க்குறதும் பார்த்துக்கோங்க, நீ பார்க்காதவங்களும் அதை பார்த்துக்கோங்க. இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு அப்படின்றது வந்து வேல்யூ ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் விசிபிள் ஐட்டம் ஒன்லி. கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்தை மட்டும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பேர் சொல்கிறது தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இது ஒரு நேரோ சென்ஸ். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ன்றது ஒரு நேரோ டேர்ம். இது நேரோ டேர்ம். Question number 17. DAS is the principal tool for the analysis of the monetary aspect of international trade. இன்டர்நேஷ்னல் ட்ரேடோடைய மானிட்ரி ஆஸ்பெக்ட்ஸை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு கருவி, பிரின்சிபல் டூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸா, இல்லை டேரிஃப்ஸா, இல்லை டியூட்டிஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பிரின்சிபல் டூல், ஒரு முதன்மையான கருவி எதுக்குன்னா பகுத்தாய்வு பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு. எதை அனலைஸ் பண்ணுறதுக்கு, எதை பகுத்தாய்வு பண்ணுறதுக்கு? மானிட்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடோடைய மானிட்ரி ஆஸ்பெக்ட்ஸை, மணி, பணத்தை பற்றி, இன்டர்நேஷ்னல் கிடைக்கக்கூடிய இன்கம், எக்ஸ்பென்ஸ், அந்த மானிட்ரி ஆஸ்பெக்ட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கான முதன்மையான டூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டா, டேரிஃபா அண்ட் டியூட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய முதன்மையான கருவி வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஏன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் தான் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுவோம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது ஒரு நேரோ டேர்ம் அப்படின்னு பார்த்தோம், நேரோ டேர்ம். இதில் வந்து நம்ம வந்து விசிபிள் ஐட்டத்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம் ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சர்வீஸையும் கன்சிடர் பண்ணுவோம், கூட்ஸையும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான் ஒரு நல்ல ஒரு முதன்மையான கருவி. எதனா இந்த மானிட்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிரின்சிபல் டூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 18. காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுடைய காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்க்கணும். கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், யூனிலேட்ரல் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ், ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த காம்போனன்ட்ஸ், இதனுடைய பாகங்கள், இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும், கூறுகள் இருக்கும். அதை எதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க, கரண்ட் அக்கௌண்ட்டா, கேபிட்டல் அக்கௌண்ட்டா, யூனிலேட்ரல் பேமெண்ட் அக்கௌண்ட்டா, இல்லை ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மூணுமே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுடைய காம்போனன்ட் தான். கரண்ட் அக்கௌண்ட்டும், கேபிட்டல் அக்கௌண்ட்டும், யூனிலேட்ரல் பேமெண்ட் அக்கௌண்ட்டும், இது எல்லாமே காம்போனன்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Question number 19. Current account of the balance of payments includes. The current account na பார்த்தோம், it is a component of balance of payments. இந்த current account, the balance of payment current accountல எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும்? Visible trade relating to imports and exports. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய விசிபிள் ட்ரேடை மட்டும் தான் இருக்கும் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில். இன்விசிபிள் ஐட்டம்ஸ் லைக் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் ஷிப்பிங், பேங்கிங் எக்ஸெட்ரா. இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத, அதாவது சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பேமெண்ட்டும் ரெசிப்ட்டும், அதாவது ஷிப்பிங், பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லாம் அது மட்டும் இருக்குமா? இல்லை போத் ஏஎன்பி இது ரெண்டுமே இருக்குமா? இல்லை அஃபிஷியல் சேல் ஆஃப் ஃபாரின் கரன்சிஸ் இருக்குமா? அஃபிஷியல் சேல் ஆஃப் ஃபாரின் கரன்சி இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் பாருங்கள், இந்த அஃபிஷியல் சேல் ஆஃப் ஃபாரின் கரன்சி அதே மாதிரி இல்லை ரெண்டுமே மேலே சொன்ன ரெண்டுமேவா இல்லை கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதில் இந்த ஏ மட்டுமா இல்லை பி மட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட் அப்படின் போது இது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம் ரெண்டுமே இருக்கணும். அப்போ விசிபிள் ஐட்டம் இருக்குது, ஏவும் இருக்குது, பி இருக்குது. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஃபிஷியல் சேல் ஆஃப் ஃபாரின் கரன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்துட்டு அஃபிஷியல் கரன்சி, சேல் ஆஃப் அஃபிஷியல் கரன்சியும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டோடைய ஒரு காம்போனன்ட் தான். பட் நம்ம கேட்டிருக்கிறது கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட். கரண்ட் அக்கௌண்ட்டுடைய காம்போனன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம். ஸோ ஏ அண்ட் பி போத் ஆர் கரெக்ட் ஆப்ஷன். Question number 20. Capital account of balance of payments does not consist of. The capital accountல, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில்
ஒன் ஆஃப் தி காம்போனன்ட் பார்த்தோம். கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், யூனிலேட்ரல் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இதில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு காம்போனன்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எது இல்லை, இதில் கீழே கொடுத்துருக்க 4 விஷயம் கொடுத்துருக்காங்க, அதில் எது கிடையாது. டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப், அதை கவனிக்கணும். ப்ரைவேட் கேபிட்டல், பப்ளிக் கேபிட்டல், பேங்கிங் கேபிட்டல், அஃபிஷியல் கேபிட்டல், இதில் எது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் உட்படாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே படித்தோம் சார், நம்ம டக்குன்னு பார்த்ததுமே ஆன்சர் பண்ண முடியும். அப்போ எல்லாமே கேபிட்டலாக இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதோட ஆன்சர் வந்து பப்ளிக் கேபிட்டல் கிடையாது, அது வந்து சம்மந்தமே கிடையாது. பப்ளிக் கேபிட்டல்னு ஒன்று கிடையாது. ப்ரைவேட் கேபிட்டல், பேங்கிங் கேபிட்டல், அஃபிஷியல் கேபிட்டல் தான், இந்த 3 தான் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய 3 டாபிக். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 3 டாபிக் இருக்கும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய காம்போனண்டான கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 3 டாபிக் வரும். ப்ரைவேட் கேபிட்டல், பேங்கிங் கேபிட்டல், அஃபிஷியல் கேபிட்டல். ஸோ தெர் இஸ் நோ பப்ளிக் கேபிட்டல். இங்கே கொஸ்டின் வந்து டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் கேபிட்டல் இஸ் நாட் கன்சிஸ்ட், இதில் இருக்காது. அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டஸ் நாட் கன்சிஸ்ட் பப்ளிக் கேபிட்டல். கொஸ்டின் நம்பர் 21. The term hero currency market refers to. ஹீரோ கரன்சி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ கேட்டிருப்பாங்க, யூரோப்பியன் அந்த கரன்சி வந்து ஹீரோ கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஹீரோ கரன்சி மார்க்கெட் அப்படின்றது மார்க்கெட் கேட்டிருக்காங்க. ஹீரோ கரன்சி மார்க்கெட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த இன்டர்நேஷ்னல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டா, இன்டர்நேஷ்னல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை தான் நம்ம ஹீரோ கரன்சி மார்க்கெட்னு சொல்லுவோமா. த மார்க்கெட் வேர் தி borrowing அண்ட் லெண்டிங் ஆஃப் கரன்சிஸ் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் தி கண்ட்ரி ஆஃப் இஷ்யூ. நம்ம எந்த கண்ட்ரி, இப்போ அதாவது நம்மளும் ஸ்ரீலங்காவும், இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுதுன்னா அதோடைய பாரோயிங் லெண்டிங்கும் வந்து இங்கே நடக்கும், வேறு எங்கேயாவது நடக்குதா. த மார்க்கெட் வேர் தி பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆஃப் கரன்சிஸ் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் தி கண்ட்ரி ஆஃப் இஷ்யூ. அது சம்மந்தப்பட்ட கண்ட்ரிலேருந்து வெளியே வேறு இடத்துல நடக்குதா, அதை வந்து யூரோ கரன்சி மார்க்கெட்னு சொல்லுவோமா. த கண்ட்ரீஸ் விச் ஹாவ் அடாப்டட் யூரோ ஆஸ் their கரன்சி. எந்தெந்த நாடுகள் எல்லாமே அந்த யூரோ கரன்சியை வந்து தங்களுடைய கரன்சியை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, எடுத்துக்கிட்டாங்களோ அந்த கண்ட்ரியை, அதை குறிப்பிடுதா. த மார்க்கெட் இன் விச் ஹீரோ இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு ஃபார் அதர் கரன்சிஸ். மற்ற கரன்சிக்கு பதிலாக இந்த ஹீரோ கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய மார்க்கெட்டை தான் நம்ம ஹீரோ கரன்சி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹீரோ கரன்சி மார்க்கெட் அப்படின்றது வந்துட்டு த ஆப்ஷன் பி. The market where the borrowing and lending of currencies take place outside the country of issue. ஹீரோ கரன்சி மார்க்கெட்னு இதை தான் சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்த 21 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய வீடியோவில் மீதி இருக்க கொஸ்டின்லாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இந்த பழைய வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்து வைங்க, அப்போ கொஞ்சம் கூட ஆன்சர் பெட்டராக பண்ண முடியும், கொஞ்சம் கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.